கடந்த 1/8/2025 முதல் சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் 1953 பேருக்கு பணி மறக்கப்பட்டு இன்றைக்கு 71 நாள் ஆகிறது. இன்றைக்கு மாநகராட்சியிலே மனு அளிக்க சென்றவர்களுக்கு இன்னைக்கு அனுமதி மறுக்கப்பட்டு 900 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, சென்னை மாநகராட்சிக்குள்ள நீ வராத, நீ இங்க மனு கொடுக்கக்கூடாது, நீங்க நிற்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த போராடக்கூடிய உழைப்பு உரிமையை சேர்ந்த தொழிலாளர்கள். அப்படின்னா சென்னை மாநகராட்சினா தீண்டாமை சுவரா மாறிடுச்சா? உங்களோட சுவர்கள்லாம் தீண்டாமை சுவரா மாறிச்சா? உள்ள மனு கொடுத்தா என்ன பிரச்சனை? பெருமளவுக்கு அருந்ததிய, ஆதி திராவிட, அனைத்து சாதி, எம்பிசி, பிசியில கூட ஏழை பெண்கள் இங்க வேலை செய்யறாங்க. நீங்க மனு கொடுக்கறது கூட அலோவ் பண்ண மாட்டீங்கன்னா அப்ப சமூக நீதி சமத்துவ ஆட்சின்னு எப்படி சொல்றீங்க? இப்போ போராட்டம் நடக்கும்போது என்ன சொன்னா, காலைல டிஃபன் கொடுப்பேன்னாங்க, அடுத்த போராட்டம் நடக்கும்போது 3 வேளை சாப்பாடு கொடுப்பேன்னாங்க, வீடு கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எதுவும் கொடுக்கல. ஈவன் டிஃபன் பாக்ஸ் கூட கொடுக்கல. அறிவிச்சு 14ஆம் தேதி அறிவிச்சு காலையில இந்த எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க. 13 நைட்டு அறிவிச்சு 15ஆம் தேதி மாண்பு முதல்வர் அறிவிக்கிறாங்க, எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் உழைப்பு போய் உழைப்பாளர் போய் போராட்டம் நடக்கும்போது 3 வேளை சாப்பாடு கொடுக்கப்படும், வீடு கொடுக்கப்படும். 3,80,000 பேர் வாரியத்தில் இருக்காங்க, 30,000 பேர் யாரும் வீடு கொடுப்பாங்க, 10 லட்சம் பேர் வாரியத்தில் சேரணும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கூட கொடுக்கல. டிஃபன் பாக்ஸே கொடுக்காத போது 71 நாள் ஆயிடுச்சு. அறிவிப்பு மற்றது இருக்கு. இந்த 60 நாளுக்கு மேல தாண்டின பிறகு எதுவுமே கொடுக்கலன்னா எதுக்கு அறிவிப்பு? நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம். நீங்க ஏற்கனவே கொடுத்த கடிதம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இவங்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்தணும், அதை செய்யுங்க. தேர்தல் வாக்குறுதி 153, 255 செய்யுங்க. இல்லையா தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும். நீங்க இன்னைக்கு 900 பேருக்கு மேல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க சொன்ன கணக்கு வேறு 800 பேர் தான் இருக்காங்க. நாங்க 1300 பேர் லெட்டரே கொடுத்துருக்கோம் இந்த 2 நாள்ல. இப்போ தொடர் போராட்டம் நடக்கப்படும். எல்லா கவுன்சிலர் வீட்டுக்கும் போறாங்க, எம்எல்ஏ வீட்டுக்கு போறாங்க, மேயர் வீட்டுக்கு போறாங்க, அமைச்சர் வீட்டுக்கு போறாங்க. வரக்கூடிய தீபாவளி கருப்பு தீபாவளியா வச்சு எல்லாரும் வேலையை மறுத்துட்டீங்கன்னு கார்பரேஷன் கமிஷனர் குமரகுரு போய் அவங்க வீட்டில் போய் கருப்பு தீபாவளி வாக்கு சொல்ல போறாங்க. இப்போ எல்லாரையும் சந்திக்க தயாராயிட்டாங்க. சரி, ஒரே முழக்கம் தான், வெச்சா புடல் சரி, இல்லையா சென்னை மாநகராட்சி வேலை. இதான் இந்த முழக்கத்தோடு பெண் தூய்மை பணியாளர் களத்தில் இறங்கி நடந்துப்பாங்க. இந்த ஆட்சி தீண்டாமை எண்ணத்தோடு, சாதி ஆதிக்க எண்ணத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. இந்த தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக பெண் தூய்மை பணியாளருக்கு, கொரோனால, மழை வெள்ள காலத்துல, இயற்கை பேரிடர்ல மக்களை காப்பாற்றினவங்களுக்கு நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு தான் அவங்களோட போராட்டம். புதுசா எதுவும் இல்லை. இப்போ ராம்கீழ போனா அவன் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தொழில் பழகுனர் சொல்றாங்க. அப்ப நான் பெருக்கிறதுக்கு எதுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கணும்? இவ்வளவு நாள் இந்த 10-15 வருஷம் இவங்க தானே காப்பாத்தினாங்க, கொரோனால காப்பாத்தினாங்க, நோய் நடிச்சு உயிரை காப்பாத்தினாங்க, தொழில் பழகுன்னு சொல்றாங்க. உங்க சம்பளத்தை எப்போ வேணா மாத்துவேன்னு சொல்றாங்க. உங்க சம்பளத்தை எப்போ வேணா மாற்ற சொன்னா என்ன எப்போ விட்டு வேணா வேலையை விட்டு அனுப்புன்னு சொல்றாங்க. நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. இப்போ தனியார் மையத்தில் இருக்கும்போது எந்த விதமான பாதுகாப்பு என்பது கிடையாது. சங்கத்துல நீ சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 760 ரூபா சம்பளம் இந்த 2 மண்டலத்தில் தான். ஆவடி மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சியில் 10,000, 12,000. பாக்கி இருக்கிற இடத்துல இன்னும் அடுத்து அறிவிக்கிறதுக்காங்க. எப்படி டிஃபன் அறிவிச்சாங்களோ, வீடு அறிவிச்சாங்களோ, சாப்பாடு அறிவிச்சாங்களோ, மற்ற மண்டலுக்கும் சம்பளம் வழங்கப்படும். இன்னைக்கு மேயர் அவர்கள் பணி எந்திரம் கொடுத்ததா தப்பா சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை.